சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட். இந்த உலகத்தில் பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய 5 சக்திகள் தான் இருக்கு. ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா பிரபஞ்சத்தினுடைய 5 சக்திகள் இயங்கும். எப்படி இயங்கும் யாருக்காச்சும் தெரியுமா? ஒரு கோவிலுக்குள் உள்ள போறோம்னா பிரபஞ்சத்தினுடைய சக்திகள் இயங்கும். அந்த கோவிலுக்குள் இருக்கின்ற அந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி எது? ஓகே. ஒரு பிரபஞ்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்திகள் நம்ம வந்து ஆட்கொள்ளுது இல்லைங்களா? நம்ம பிரபஞ்சத்தினுடைய இதில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். எல்லாருமே பிரபஞ்சத்தினுடைய கண்ட்ரோல் தான் இருக்கிறோம். ஒரு கோவிலுக்குள் சென்றாலும் பிரபஞ்சத்தினுடைய சக்தி முழுமையாக இருக்கும். ஆனால் அந்த பிரபஞ்ச சக்தியை எல்லாரும் இயக்குறாங்கன்னா இல்லை. ஒரு கோவிலுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா பிரபஞ்ச சக்திகள் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய முதல் தத்துவம் என்னதுங்க? நெருப்பு, நீர், நிலம், காற்று, ஆகாயம். ஆகாய தத்துவம் அந்த எங்கே இருக்கு தெரியுங்களா? அந்த கோவில் உள்ளே இருக்கின்ற மூலவர். குருதான் தெய்வம், ஆகாயம்னா குரு. அப்போ கோவிலுக்குள் மூலவராக இருக்கின்றது தான் ஆகாய தத்துவம். அந்த மூலவருக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அது நீர் தத்துவம். அந்த சுவாமிக்கு அர்ச்சனை அல்லது சகஸ்ரநாம அர்ச்சனை செய்வது காற்று தத்துவம். சரிங்களா? அடுத்து அந்த சுவாமிக்கு நெய்வேத்திய பொருள் படைக்கிறீங்க இல்லையா? நெய்வேத்திய பொருள், நெய்வேத்திய பொருள்னா ஏதாச்சும் உணவு படைக்கிறீங்க அல்லது அந்த மூலவருக்கு இது போடுறீங்க இல்லையா, ஆடை கொடுத்துறீங்க இல்லையா, அதுதான் நிலத்தத்துவம். சரிங்களா? விளக்கேற்றுவது நெருப்பு தத்துவம். அப்போ இது 5ஐயும் ஒரு சேர செய்கிறோம். மூலவர் எப்படி இருந்தாலும் பார்த்துருவோம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு வருவாங்க. ஒரு சில பேர் விளக்கேற்றிட்டு வருவாங்க. ஒரு சில பேர் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி பொருளையோ அதாவது உணவையோ அல்லது சாமிக்கு இந்த ஆடை உடுத்தியோ வணங்கிட்டு வருவாங்களா? ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க? அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்போது ஒரு கோவிலுக்கு நாம் உள்ளே சென்று வருகின்றோம் என்றால் இந்த பிரபஞ்சத்தினுடைய 5 சக்திகளையும் இயக்கினால்தான் முழுமையான பலன் கிடைக்கும். உண்மையா இல்லைங்களா? மூலவர் ஆகாயம், அவர் மேல் அணியக்கூடிய என்னங்க அந்த ஆடை அப்படிங்கிறது என்னதுங்க? பொருள் தத்துவம். ஆடை அது சாமிக்கு அபிஷேகம் பண்ணி கொடுக்கறதெல்லாம் பொருள் தத்துவம். அதாவது அந்த நெய்வேத்தியம் பண்ணி கொடுக்கறது பொருள் தத்துவம். சரிங்களா? அர்ச்சனை பண்ணுவது காற்று தத்துவம், விளக்கேற்றுவது நெருப்பு தத்துவம். புரியுதுங்களா? அப்போ இந்த 5 தத்துவத்தை நம்ம செய்யணும். ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றோன்னா அபிஷேகம் பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும், விளக்கேற்றணும், நெய்வேத்திய பொருள் தானம் கொடுக்கணும் அல்லது சாமிக்கு ஆடை உடுத்தி வழிபடணும். இப்படி வழிபட்டீங்கன்னா தான் அந்த பிரபஞ்சத்தினுடைய சக்திகள் கோயிலுகளை போய் நம்ம செய்கிறது மூலமாக கிடைக்கும். இது யார் இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோமே தவிர ஆனால் உண்மையான விஷயம் இதுதான். ஸோ ஏன்னா நம்ம கோவில் வழிபாடுகள் அப்படிங்கிறத நம்ம பண்ணும்பொழுது இது 5மே என்னங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி இருந்தாலும் ஆகாய தத்துவம், கோயிலுக்கு போனாலே ஆகாய தத்துவம் வேலை செஞ்சிடும். மிச்சம் இருக்கக்கூடிய 4 தத்துவத்தை என்ன பண்ணணும்? இயக்கணும். நான் போனால் போய் சாமி கும்பிட்டு வந்தோம்னு இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணுங்க? அதை பார்த்து சரியான முறையில் இயக்கணும். இது வந்து இறை வழிபாடு, கோவில் வழிபாடு. அடுத்தபடியாக என்னங்க? வாழ்வியல் பரிகாரங்கள். ஒரு மனிதனுக்கு வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படிங்கிறது அவன் மனிதனுக்கு எந்த ஒரு வகையிலும் ஒரு மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த வாழ்வியல் பரிகாரங்கள் என்பது வாழ்வியல் பரிகாரத்தை வரதுக்கு 2 விஷயம் தாங்க சார். ஒன்று தியாகம் செய்வது, இன்னொன்று தர்மம் செய்வது. என்ன பண்ணுங்க? ஒன்று தியாகம் செய்யணும், இன்னொன்று தர்மம் செய்யணும். அப்போ யாரெல்லாம் தியாகத்தை செய்ய வேண்டும், யாரெல்லாம் தர்மத்தை செய்ய வேண்டும்? இது ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? அப்போ என்ன மாதிரியான நபர்கள் யார் வந்து இந்த மாதிரி விஷயங்களை கையாண்டோம்னா வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில லக்னங்களை நான் போட்டு உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ ஒரு ஜாதகர் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகருக்கு தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கார். அவருக்கு 2ஆம் அதிபதி யாருங்க? தனுசு லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் 2ஆம் இடத்து அதிபதி. இவர்
ஜாதகத்தில் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல போய் அமர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்தில் வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி, சனி பகவான் யாருங்க? 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய முயற்சி. அப்போ வருமானத்தை சொல்கின்ற கிரகம், நம்முடைய முயற்சியை சொல்கின்ற கிரகம் 8ஆம் இடத்தில் போய் மறைந்து விட்டால் அவருக்கு இந்த வருமானம் முயற்சிக்கான பலன் கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ அந்த வருமானம் முயற்சிக்கான பலன் அந்த ஜாதகருக்கு கிடைக்காது. அது எப்போ அதிகமாக கிடைக்காது? பொதுவாக கிடைக்காதுங்கிற ஒரு விஷயம். அப்போ சனி பகவான் இயங்குகின்ற நேரத்தில் கிடைக்காது. அப்போ சனி பகவான் எப்பொழுது இயங்குவார்? சனியுடைய நட்சத்திரங்கள், சனி திசைங்கிறது அப்பாற்பட்டது. முதல்ல சனியுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து ஒரு கிரகம் தன்னுடைய திசையை நடத்துகின்ற. உதாரணம் ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். இப்போ ஒன்றும் வேணாங்க சார், இப்போ ராகு திசை நடக்கு. ராகு பகவான் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்துறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்தும் பொழுது அப்ப இந்த திசையை வழி நடத்தக்கூடிய கிரகம் யாரு? இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதியாகிய சனி பகவான். ஓகேங்களா? அப்ப ராகு திசையில சனி பகவானுடைய பலாபலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அப்போ இந்த நேரத்தில் அவருக்கு வருமானம், அவர் எடுக்கிற முயற்சிகள் 8க்கு போனால் அதெல்லாம் ஜெயிக்குமா? ஜெயிக்காது. அப்போ குடும்ப ரீதியான வகையில் பிரச்சனை, வாக்கு சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாது போகிறது, அடுத்து வருமான ரீதியான பிரச்சனை, குடும்பம், அடுத்து எடுக்கிற முயற்சிகள் பலவீனம், இதெல்லாம் நடக்குமா? நடக்காதுங்களா? 100% நடக்கும். அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் அவருக்கு நிச்சயமாக ஏற்படும். அப்போ இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்களை செய்து அவர் ஜெயிக்க முடியும்? என்றைக்குமே வந்துங்க நம்ம ஒரு பரிகாரம் செய்கின்றோம் என்றால் அந்த பிரபஞ்ச தத்துவத்தினுடைய நிலையை கவனத்தில் கொள்ள வேண்டும். பிரபஞ்ச தத்துவத்தின் நிலையை கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ இது பிரபஞ்ச தத்துவத்தில் என்ன ராசி? நீர் ராசி, மோட்ச ராசி. அப்ப நீர் ராசி, மோட்ச ராசி அப்படின்னா ஒரு ஜாதகர் தியாகம் செய்தால்தான் பலன் ஜாஸ்தி கிடைக்கும். நீங்க தர்மம் செய்வதை விட தர்மமும் செய்யணும், ஆனா அதை விட மெயினா தியாகம் செய்தல் அர்த்தம் அதுக்கு பேர். அப்ப 2ஆம் இடத்தை தியாகம் செய்ய வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணணும்? முதல்ல குடும்பம். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை சொல்றாங்க, ஏன்னா எத்தனையோ பேருக்கு இது வந்து புரியணும். ஒரு குடும்பம் ஒன்றும் வேண்டியலாங்க சார், ஒரு கல்யாணம் முடிச்சிட்டாரு, ஒரு 2 குழந்தை ஆகிருச்சு, ஒரு 10 வயசு 12 வயசு ஆகுது அப்படின்னா அந்த காலகட்டங்களில் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு வெளி ஊருக்கெல்லாம் போய் ஏதாச்சும் அந்த குடும்பத்தை விட்டு ரொம்ப தூரத்தில் போய் வருமானத்தை ஈட்டிக் கொள்ள வேண்டும். அப்போ தியாகம் பண்ணுறாரா இல்லையா குடும்பத்தை? ஏன்னா ஒன்று வேணும்னா ஒன்று தியாகம் பண்ணால் தான் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணும்? தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணணுங்க? தூர தேசம் போய் ஜீவன் நடத்தணும். சரி, ஒன்றும் வேண்டாங்க, ஏன்னா எல்லாமே காலத்திற்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். இப்போது ஒரு சில பேர் இப்போ தான் குடும்பம் ஆயிருக்கும், இப்போ தான்ப்பா கல்யாணம் மூச்சோம், செவ்வாய் திசை கடைசியில் கல்யாணம் மூச்சோம், அடுத்து ராகு திசை வந்துருச்சு, கல்யாணம் மூச்சோடனே குடும்பத்தை போட்டுட்டு போகிற சரியாக வருமா? வராது. அப்போ இந்த நேரத்தில் நாம் என்ன பண்ணிக்கணும்னா 2ஆம் இடத்துல தான் என்ன இருக்குதுங்க? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணிக்கணும்? 2ஆம் இடம் என்று சாப்பாடை கெடுத்துக்கணும். என்ன பண்ணணும்? சனிக்கிழமை விரதம் இருக்கும். 2ஆம் இடம் சனி, சனி பகவானுக்கு உண்டான கிழமை எதுங்க? சனிக்கிழமை. அப்போ சனிக்கிழமை விரதம் இருக்க வேண்டும். ஒருவேளை வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் மௌன விரதமும் சேர்த்து இருக்கலாம். ஏன்னா இப்போ எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க நிறைய பேர், ஒரு சில பேர் வீட்டில் இருக்கிறவங்க இருக்காங்க, குடும்பத்தில் இருக்கிற பெண்மணிகள்லாம் இருக்காங்க. அப்போது பொதுவாக அட்லீஸ்ட் நம்ம விரதமாச்சு இருக்கலாம் இல்லைங்களா? அப்போ சனிக்கிழமை நாளில் விரதம் இருக்கும். அந்த விரதத்துக்கான நேரம் என்னென்னா காலையில் சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும். ஸோ நீர் ஆகாரம் குடிச்சுக்கலாம், ஒரு தண்ணி குடிச்சுக்கலாம். ரொம்ப உடம்பு வீக்காக இருந்தால் ஜூஸ் குடிச்சுக்கலாம். இல்லை தண்ணி குடித்தாலே போதும், என்னோட உடம்பு தாங்குங்கிற தண்ணி குடிச்சுக்கலாம். முடியாதவங்க என்ன பண்ணலாம்? ஜூஸ் குடிச்சுக்கலாம், ஒரு ஜூஸ் 2 ஜூஸ். கொஞ்சம் நீர் ஆகாரமாக இருக்கும் இல்லைங்களா ஜூஸ், ரொம்ப தண்ணி அந்த இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, என்ன சொல்லுவாங்க அது, இப்போல்லாம் தர்பூசணி ஜூஸ், இந்த மாதிரி ரொம்ப நீராகாரமாக இருக்கக்கூடிய ஜூஸை வந்து நம்ம குடிச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த பரிகாரத்தை பண்ணினா தான் இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு ரிலீவ் ஆக முடியும். ஒன்று. அடுத்து 3ஆம் இடம் யாரு? இளைய சகோதரம். அப்போ 8ல் இருக்குது. அப்போ இளைய சகோதரோடு தானாகவே பிரச்சனை வந்துடும், அது வேற விஷயம், இருந்தால் வந்துடும். ஒரு சில பேர் இளைய சகோதரர் இருந்தாலும் அவங்களோட ரொம்ப எப்படி இருப்பாங்க? ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. அப்படி இருந்தால் அவருடைய முயற்சிகளுக்கான பலன் கிடைக்காம போகும். அப்போ இளைய சகோதரை விட்டு விலகி இருக்க வேண்டும், அல்லது அவருடனான பேச்சுக்களை குறைச்சிக்கணும். இது ஒரு விஷயம். அடுத்து 3ஆம் அதிபதி 8ல் இருக்குது அப்படின்னா 3ஆம் இடத்தை முதல்ல குறைச்சிக்கணும். முதல்ல 3ஆம் எண்ணம் என்னங்க? காதில் செல்போன்.
ஃபோன் பேசுறதை குறைச்சிக்கணும். ஏன்னா தியாகம் செய்யணும். அப்பதான் பாருங்க, அப்போ ஃபோன் பேசலாம் அடிக்கடி பேசக்கூடாது. அப்போ என்ன பண்ணணுங்க, ஃபோன் பேசுவதை என்ன பண்ணிக்கணும், குறைச்சிக்கணும். அடுத்து 3ஆம் இடம் சார்ந்த தியாகம் வேற என்ன பண்ணுவோம்? இப்போ 2ஆம் இடங்கிறது பேச்சுங்க சார். பேச்சு வெளியே வர்றது, காத்தா வர்றது 3ஆம் இடம். அப்போ அதிகமாக பேசக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு பேசுகிற போது 2ஆம் இடம் இயங்குது. இந்த பேசும்போது வரக்கூடிய அந்த வெளி காற்று இருக்குது எத்தனாம் இடம்? இங்கிருந்து அடுத்து 3ஆம் பாவம் காற்றில் பரவுது. அப்போ அதிகமாக பேசக்கூடாது. ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் வார்த்தைகளை குறைத்துக் கொள்கிறீர்களோ அவ்வளவு தூரம் சேஃப்டி உண்டு. ஓகேங்களா? அப்போ முதல்ல இதெல்லாம் என்ன பண்ணணுங்க, தியாகம் செய்ய வேண்டும். செஞ்சுக்கலாமா? சரி, அடுத்து என்ன பரிகாரம்? இப்போ வந்து நம்ம ஒரு தியாகம் பண்றது ஒரு பரிகாரம்னா, அதற்கு அடுத்தபடியாக வாழ்வியல் பரிகாரம் நம்ம போகும் பொழுது தியாக ராசி அப்படிங்கும்போது அது ஒரு இழப்புன்னு எடுத்துக்கலாம். இப்போ 2ஆம் இடம்னா என்னங்க, பேச்சு. 3ஆம் இடம்னா காது. அப்போ காது வாய் ரெண்டை கனெக்ட் பண்ணுங்க. காது கேளாத, வாய் பேச முடியாத நபர்கள். 2 நம்ம பேசுறது, 3 கேட்கறது. அப்போ இந்த காது கேளாத, வாய் பேச முடியாதவர்கள். 8ஆம் இடம்னா இழந்தவங்க. அப்படின்னா என்னங்க, இழப்பு. அப்போ வாய் பேச முடியாத, காது கேளாத நபர்களுக்கு என்ன கொடுக்கறது? கேள்வி இருக்குங்களா? என்ன கொடுக்கறது அப்படின்னா, இதில் நம்ம கொஞ்சம் உள்ள நுட்பமாக போகணும். இந்த இடத்துல வந்து 2, 3 கனெக்ட் பண்ணிட்டோம். வாய் பேச முடியாது 2, 3ஆம் இடம் காது கேட்காது. அவங்களுக்கு காலபுருஷனுக்கு எத்தனை உட்கார்ந்துருக்காரு சனி பகவான்? காலபுருஷ தத்துவத்தில் எத்தனை வீட்டில் உட்கார்ந்துருக்காருங்க? 4ஆவது வீட்டில் இருக்கிறார். அப்போ வாய் பேச முடியாத, காது கேளாத நபர்களுக்கு என்ன பண்ணணுங்க, சனிக்கிழமை நாளில் ஆடை தானம் செய்ய வேண்டும். நீல கலர் ஆடையா கொடுத்தா இன்னும் ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அப்போ அவர் வந்து இந்த மாதிரி பரிகாரங்களை செய்யணும். அதே மாதிரிங்க சார், இப்போ இன்னும் கொஞ்சம் நுட்பமாக போனோம்னா சார், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க சொன்னீங்க இல்லையா? அப்போ இந்த குடும்பத்தை விட்டு பிரிய முடியாது, நம்ம விரதம் இருந்துக்கலாம், அது வேற விஷயம். இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனோம்னா 2ஆம் இடம் சனி தானே. சனிக்குன்னு ஒரு கிழமை இருக்குது இல்லையா? சனிக்கிழமை நாள். அந்த சனிக்கிழமை ஒரு நாள் குடும்பத்தை பார்க்கக்கூடாது. ரொம்ப முடியாத பட்சத்தில் சனிக்கிழமை ஒரு நாள் குடும்பத்தை பார்க்கணும். இது வந்து எப்போ செய்யணும்னா 12 மணி நேரத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து சனிக்கிழமை காலையில் சூரிய உதிக்குது இல்லையா? வெள்ளிக்கிழமை நைட்டு 6 மணிலிருந்து அடுத்து சனிக்கிழமை முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எத்தனை மணி? 6 மணி வரைக்கும். அப்போ எத்தனை மணி நேரம் வரும்? 36 மணி நேரம். ஸோ நீங்கள் மொத்தமாக பிரிய முடியலாம் கூட அந்த 36 மணி நேரம் குடும்பத்தை பார்க்காம இருந்துக்கும். இந்த பரிகாரங்களை செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக வெற்றி உண்டு. இதெல்லாம் வாழ்வில் வெற்றி பெற்ற வாழ்வியல் பரிகாரங்கள். நாங்கள் எந்த பரிகாரத்தை சொல்கிறனாலும் அது வெற்றி பெற்ற வாழ்வியல் பரிகாரங்கள் தான். ஒருத்தர் வந்தாருங்க ஜாதகம் பார்க்குறக்கு. சார் உங்களுக்கு 2ஆம் வீடு 8ல் இருக்கேன், ரொம்ப பணக்கழு பிரச்சனை வந்துட்டு, குடும்ப பிரச்சனை நல்லா இருக்குங்க சார் அப்படின்னு சொல்கிறார். என்னங்க சார் அப்படின்னு. சார் அப்படி நீங்கள் நல்லா இருக்கணும்னா உங்கள் குடும்பத்தோட்டு பிரிஞ்சு போய் இருக்கணுமே அப்படின்னு. இல்லை, குடும்பத்தோட்டில் பிரிஞ்சு போகிறது கிடையாதுங்க அப்படின்னு. சார் அடுத்து என்ன தான் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் சனிக்கிழமை வந்து சின்ன வயசுலேருந்து விரதம் இருக்கிறார். சரிங்களா? அப்போ பரிகாரங்கள் என்பது தானாகவே உங்களுக்கு நடந்துறது உண்டு. அப்புறம் இன்னொரு அடுத்த வார்த்தை சொல்கிறார். அப்படின்னா இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு சார். இது பிரச்சனை இல்லைன்னா அவருக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெளியே சுற்றுறதா வேலையாகும். வெளியூருக்கு வேலைக்கு போயிடுவார். அவர் ஒரு ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஃபினான்ஸ் பண்ணுறதுக்காக கேரளா போயிடுறார். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் போயிடுறார். நான் வெள்ளிக்கிழமை சாயங்காலமே கிளம்பி போயிடுறார். அப்போ அவருக்கு பரிகாரம் என்னென்னா, அவர் சனிக்கிழமையும் வீட்டில் இல்லை, அதே மாதிரி அவர் இயற்கையாகவே சின்ன வயசுலேருந்து சனிக்கிழமை விரதம். அப்போ அவருக்கு இந்த பரிகாரம், இந்த தோஷம் வேலை செஞ்சுருக்குமா? செய்யுமா? செய்யாது. அதுக்கு தான் முன்னோருடைய புண்ணியம் வேணுங்கிறது. அப்போ முன்னோர்கள் புண்ணியம் நிறையா செய்திருந்தால் பரிகாரங்கள் தானாகவே நீங்கள் செய்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். சரிங்களா? இல்லைன்னா வாய்ப்பில்லை. அப்போ நாம தான் தேடிக்கணும். அப்போ அடிக்கடிங்க சார், நிறைய வெற்றி பெற்ற ஜாதகங்களை நான் அனலைஸ் பண்ணி பார்க்குற பொழுதுங்க, நிறைய பேர் ரொம்ப பணக்காரனாகவே இருப்பாங்க, சில பேர் நல்லாவே இருந்துட்டு இருப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுதுங்க அந்த பரிகாரங்கள் அவங்க தெரிஞ்சோ தெரியாமல் செஞ்சுட்டு இருப்பாங்க. பரிகாரங்கள் இயற்கையாகவே அவர்களுக்கு அமைந்து விட்டால் அது ராஜயோகம். எதுவுமே பரிகாரம் பண்ணலாம் கஷ்டப்படுவாங்க, அது துரதிர்ஷ்டம். அப்போ நாம் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி நாம் தெரிஞ்சு பரிகாரம் பண்ணோம்னா என்ன பண்ணிக்கலாம்? அதாவது ரொம்ப முன்னேற முடியாட்டி கூட பரவாயில்லைங்க, ஓரளவு அந்த தோஷத்தினுடைய தன்மைகளை கட்டுப்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? அப்போது இந்த பரிகாரம் என்னங்க, ரொம்ப ரொம்ப மஸ்டான பரிகாரம். கரெக்டாக ஃபாலோ பண்ணால் விடை கிடைக்கும். இப்படி நாம் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு பாவகத்திற்கும் அந்த பரிகாரங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். ஆனால் ஒரு சில பேர் பாருங்க, 2க்கும் 3 கூடையவன் 8ல் இருப்பார்.
அவர் எந்த பரிகாரமும் பண்ண மாட்டார், நல்லா இருப்பார். என்ன காரணமாக இருக்கும்னா ஜாதகத்தில் அவர் 3 நாமயோகத்தில் பிறந்தவராக இருப்பார். என்னென்ன நாமயோகத்தில் பிறந்தவராக இருப்பார்னா விஷ்கம நாமயோகத்தில் பிறந்தவராக இருப்பார். அப்படி இல்லைன்னா பரிகம் நாமயோகத்தில் பிறந்தவராக இருப்பார். அப்படி இல்லைன்னா இன்னொரு நாமயோகம் என்னங்க, சுப நாமயோகத்தில் பிறந்தவராக இருப்பார். ஏன்? சனீஸ்வரன் யாரா இருப்பாருங்க, அவயோகியாக இருப்பார். அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும், இந்த தோஷம் நடக்காது. அப்போ இந்த மாதிரி ஒருத்தர் தனுசு லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி சனி 8ல் இருக்குதுன்னா இந்த 3 நாமயோகம், விஷ்கம நாமயோகம், பரிக நாமயோகம், சுப நாமயோகம், இந்த 3 நாமயோகங்களுக்கு அது உயர்வாகத்தான் இருக்கும். எந்த பரிகாரமே செய்ய தேவையில்லை. ஓகேங்களா? அப்படி ஒரு சில விஷயங்கள் இயற்கையாகவே அவர்களுக்கு அமைந்து விடுவதும் உண்டு. அப்படி இயற்கையாக அமையவில்லை என்றால் என்ன பண்ணணுங்க, நாம அந்த பரிகாரத்தை கரெக்டாக என்ன பண்ணணும், அவங்களுக்கு ரெஃபர் பண்ணணும். ஆனால் நமக்கு ஜாதகம் பார்க்க எதுக்குங்க சார் வராங்க? பிரச்சனைகளை எப்படியாச்சும் நம்ம பிரச்சனை தீர்ந்துராதா அப்படின்னு தான் வராங்க. அப்போ நமக்கு இப்போ இந்த மாதிரி இருக்கிற கோவிலுக்கு கோயில் குளத்துக்கு போனால் வேலை நடக்காது. கோயில் குளத்துக்கெல்லாம் போய் போனால் வாய்ப்பே கிடையாது. அப்போ நாம் அந்த தத்துவத்தை உணர்ந்து பரிகாரத்தை செய்யணும். என்றைக்குமே நம்ம கொடுக்குற பரிகாரம் நம்ம உணர்வுலேயே வந்து நிற்கணும். இதை செஞ்சாங்கன்னா அவங்க ஜெயிப்பாங்கன்னு ஜோதிடருக்கே தெரியணும். அந்த அளவுக்கு என்ன பண்ணணுங்க, பரிகாரத்தை நாம உணர்ந்து இது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி சொன்னோம்னா அவங்களும் நம்பிக்கை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடும். சரிங்களா? ஓகே. சரிங்க. அடுத்து இப்போ நாம் நீர் ராசியில் இருந்ததுனால இந்த பரிகாரத்தை நாம் பார்த்தோம். இப்போ அடுத்து ஒரு லக்னம் ஒன்று வச்சுக்குவோம். அடுத்து ஒருத்தர் கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒன்றும் வேண்டாங்க. இப்போ செவ்வாய் பகவான் லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு 2ஆம் பாவகத்தில் இருக்கார் அப்படின்னா, இப்போ இந்த கன்னி லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்காரா, செவ்வாய் கன்னி லக்னத்துக்கு நல்லவரா? கன்னி லக்னத்துக்கு யாருங்க, 3ஆம் வீட்டிற்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதி தான் செவ்வாய். அப்ப செவ்வாய் 8 குடையவன் 2ல் இருக்கலாமா, குடும்பஸ்தானத்தில் இருக்கலாமா? சொல்லுங்க. 8 குடையவன் 2ல் குடும்பஸ்தானத்தில் இருக்கலாமா? அப்ப 8ஆம் அதிபதி 2ல் இருந்தா குடும்பத்தில் பிரச்சனை வரும், வருமானத்தில் பிரச்சனை வரும், வாக்கில் பிரச்சனை வரும், பேச்சில் பிரச்சனை வரும். பழமொழியே சொல்லியிருக்காங்க இல்லையா, அட்டமன் எவரானால் என்ன, அட்டமன் செய்யும் அயன் விதி கேளு, சுற்றத்தார் ஊராரும் துன்பம், சுகமுடன் இருந்தாலும் சுருதியை கேளு, பண்டு பொருள் பனை நஷ்டம் குண்டு மருந்தாலும் கேடு, இல்லாலால் விளையும் பல துன்பம் தோழின்னு 8ஆம் அதிபதி ஒரு பாட்டை பாடிட்டு இருக்காங்க. அப்போ 8ஆம் அதிபதி குடும்பஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில், வருமானத்தை சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் உட்காரும் பொழுது கண்டிப்பாக அதில் தடைகள் அப்படிங்கிறது நடக்கும். இது எப்போ நடக்கும் ஒரு கேள்வி இருக்குதுங்களா? பொதுவாக நடக்கிறதுங்கிறது வேற. செவ்வாய் எப்பொழுது இயங்குவார்? மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டத்தில் ஒரு திசை நடக்குது. ஏதாவது ஒரு திசை, ஒன்றும் வேண்டாங்க சார். இப்போ குரு திசை நடக்குது. குரு அவிட்டத்தில் இருக்கிறார்னா இந்த திசையை எடுத்து செல்கின்ற கிரகம் யார்? இயக்கக்கூடிய கிரகம் அவிட்டத்துடைய அதிபதி செவ்வாய். அப்ப செவ்வாய் 8 குடையவன் 2ல் இருக்கலாமா? கண்டிப்பா குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள், கஷ்டங்கள், அல்லது வருமானத்தில் பிரச்சனைகள், கஷ்டங்கள் நிச்சயமா வரும். அப்ப இப்படி வரும் பொழுது ஆனா ஒண்ணுங்க, செவ்வாய் வக்கரமா இருந்தா வராது, அதெல்லாம் ஒரு கணக்கில் வச்சுக்குங்க. அப்ப செவ்வாய் இந்த இடத்துல நலமா இருக்கிறாரு, வக்கரமாகல, லோ டிகிரி எப்படி வேணாலும் வச்சுக்க, நல்லா இருக்கிறாருன்னா கண்டிப்பா அந்த திசையில் அவருக்கு கஷ்டங்கள் உண்டு. அவமானங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் எல்லாமே அந்த ஜாதகரை தேடி வரும். அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன பரிகாரம் செய்யறது? இந்த மாதிரி சூழ்நிலையில ரத்த தானம் செய்யறதுங்களா? அது ஒரு பரிகாரம் தான், இல்லைன்னு நான் சொல்லலைங்க. நாம அதை சொல்றோம் இல்லைங்களா, பிரபஞ்சத்தினுடைய நியதிகளை பார்க்கணும். இது என்ன ராசி தத்துவத்தில்? காமத்திரிவோண ராசி, காற்று ராசி. அப்ப ரெண்டையும் மென்ஷன் பண்ணுங்க. காமத்திரிவோண ராசினா, காமம்னா என்னங்க? மகிழ்ச்சி படுத்துறது. காமம் என்ற மகிழ்ச்சி. அப்ப மகிழ்ச்சியை சொல்லக்கூடிய ராசி,
அதுலேயும் காத்து ராசி இல்லையா, காத்து ராசி தானே. அப்போ காத்து ராசி மகிழ்ச்சி ராசி நம்ம சொல்லக்கூடியது. இப்போ ஒன்று வேண்டாங்க, இந்த இடத்துல மகிழ்ச்சி படுத்தக்கூடிய இந்த இடத்த நம்ம வந்து என்ன பண்ணணுங்க, மகிழ்ச்சி படுத்தணும். யாரை மகிழ்ச்சி படுத்துறது? இது காலபுருஷனுக்கு எத்தனாவது வீடு? 7ஆம் வீடு என்பது என்னது? சமுதாய ரீதியான தொடர்பை குறிக்கக்கூடியது. துலாம் ராசி எதுங்க? சமுதாய ரீதியான தொடர்புகளை குறிக்கக்கூடியது. அப்ப சமுதாய ரீதியான பணிகள் செய்பவர்கள். அதுல 8ஆம் இடம்னா என்னங்க? அசுத்தத்தை சுத்தம் செய்பவர்கள். அப்படின்னா அசுத்தத்தை விளக்குறவங்க யாரு? ஒன்று தூய்மை தொழிலாளர்கள், அல்லது கழிப்பறை சுத்தம் செய்பவர்கள், அல்லது சாக்கடை சுத்தம் செய்பவர்கள். இந்த மாதிரி நபர்களுக்கு, கழிப்பறை சுத்தம் செய்யக்கூடிய நபர்களுக்கோ அல்லது சாக்கடைகள் சுத்தம் செய்யக்கூடிய நபர்களுக்கோ தூய்மை தொழிலாளர்களுக்கோ அவங்க சமுதாய தொடர்பு இருக்கிறதுனால அவங்களுக்கு 8ஆம் அதிபதி 2 இருக்கனால செவ்வாய்க்கிழமை நாளில் அவங்க என்ன கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க? மணி. 2ஆம் இடம் தான் பணம் இல்லையா? பாவத்தை பாருங்க, 2ஆம் இடம் எனக்கு பணம். அவங்களுக்கு என்ன பணம் கொடுக்கலாம்? செவ்வாய்க்கு உண்டான பணம் ஒரு 300 ரூபா, வசதி பொறுத்து ஒரு 30 ரூபா. ஏன்னா 3னா செவ்வாய் ஒரு 30 ரூபா அல்லது 120 ரூபா அல்லது ஒரு 300 ரூபா. நல்ல வசதி இருந்தால் 3000 ரூபா. அது உங்களுடைய வசதியை பொறுத்தது. நீங்கள் செஞ்சு பாருங்க. ஏன்னா இது மகிழ்ச்சி. அப்போ அந்த 8ஆம் இடம் சார்ந்த நபர்களை மகிழ்ச்சி படுத்தினீர்கள் என்றால் இந்த செவ்வாயுடைய தோஷம் கண்டிப்பாக குறையும். குறையுமா? ஒன்று அவரை மகிழ்ச்சி படுத்துகிறோம், நம்ம மகிழ்ச்சி அடுத்து குறைச்சிக்கிறோம். நாம் என்ன குறைச்சிக்கலாம்? அதே தான் 2ஆம் இடத்துடைய மகிழ்ச்சி குறைச்சிக்கணும். என்ன பண்ணுறது? ஒன்று குடும்பத்தை விட்டு விலகி இருக்கலாம், அல்லது செவ்வாய்க்கிழமைலாச்சும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கலாம். திங்கக்கிழமை ஈவினிங் 6 மணிலிருந்து புதன்கிழமை காலையில் வரைக்கும் பிரிஞ்சிருக்கலாம். அடுத்து 2ஆம் இடம் அதே தான், என்னதுங்க? விரதம் அல்லது மௌன விரதம் இருக்கலாம். அப்போ இந்த ஒன்று தன்னுடைய மகிழ்ச்சியை கெடுத்து கொள்வது, அடுத்தவரை மகிழ்ச்சி படுத்துவது. பிரபஞ்ச தத்துவத்தினுடைய அடிப்படையிலும் காலபுருஷ தத்துவ அடிப்படையிலும் அந்த பாவக ரீதியான அடிப்படையிலும் கரெக்டான பரிகாரங்கள் செஞ்சீங்கன்னா அந்த தோஷம் கண்டிப்பாக கட்டுப்படும். சரிங்களா? செய்யணும். முதல்ல மனுஷனுக்கு நம்பிக்கை வேண்டும். சார் நான் 1 வாரம் கொண்டு போய் கொடுத்தேங்க சார், செய்ய முடியல சார். 2 மாதம் செஞ்சு போய் கொடுத்தேன் சார், செய்ய முடியலைங்க சார். 2 மாதம் தான் சார் கொடுக்க முடிஞ்சு. ஒரு பலன் கிடைப்பது என்பது நம்ம இந்த திசை முழுக்க அந்த பரிகாரத்தை நிறுத்தாமல் செய்யணும். ஏன்னா இந்த திசை எத்தனை வருஷம் நடக்கும்? 16 வருஷம் நடக்கும். 16 வருஷம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அந்த 16 வருஷத்தில் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். அது நடக்கிறதுக்குன்னு ஒரு காலமும் இருக்கும். அதுக்காக நான் செஞ்சோடனே பலன் கிடைக்கலாம் கிடைக்காதுங்க. நீங்கள் செய்ய செய்ய உங்களுடைய அந்த தோஷம் குறைவாகிட்டே வரும். ஒரு நல்ல நேரம் வரும் பார்த்தீங்களா, அப்போ உங்களை தூக்கி விட்டுரும். கெட்ட கிரகம் கூட, எந்த கிரகத்தையுமே கெட்ட கிரகம் எடுத்துக்காதுங்க. எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்களே. என்னன்னா அந்த கிரகத்தை நாம் எப்படி பிடிச்சி போகிறது நமக்கு தெரியல, அவ்வளோதான் விஷயம். எந்த கிரகங்களும் ஒருத்தரை கெடுப்பதற்காக இல்லை. இப்போ கிரகங்கள் எல்லாம் தான் சார் நம்மளை ஆளுது. கிரகங்கள் இல்லை நம்ம படைப்பே தேவையில்லை. அப்போ கிரகங்கள் நமக்கு நன்மை செய்யும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, கிரகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போய்கிட்டோம்னா கிரகம் என்ன பண்ணிடும், நம்மளை மிகப்பெரிய வெற்றி அடைய செய்து விடும். சரிங்களா? அப்போ இப்போ நான் சொன்னதுங்க, இது மகிழ்ச்சி, இது நீர், இது தியாகம், இது அடுத்தவங்களை மகிழ்ச்சி படுத்துது. அடுத்து தர்ம ராசிகள் எதுங்க? சிம்மம், தனுசு, மேஷம். இதுல ஒரு பலவீனமான கிரகம் இருக்குன்னா நிறைய தான தர்மம் செய்யணும். சரிங்களா? அது எந்த யாருக்கு எப்படிங்கிறத நீங்க பாவக ரீதியாக எடுத்து செஞ்சிடணும். ஓகேங்களா? இப்போ இது நீர் ராசி, விருச்சிக நீர் ராசி, கடக நீர் ராசி, மீன நீர் ராசி. இதுல கிரகம் இருந்தா நாம எப்படி தியாகம் பண்ணிக்கணும், நம்மளை நாமளே எப்படி தியாகம் பண்ணிக்கணும் அதை பண்ணிக்கணும். மகிழ்ச்சியா இருந்தால் அடுத்தவங்களை எவ்வளவு தூரம் மகிழ்ச்சி படுத்த முடியுமோ மகிழ்ச்சி படுத்திக்கிட்டு நாம எவ்வளவு தூரம் நம்ம மகிழ்ச்சிக்கு எடுத்துக்கணுமோ அவ்வளவு தூரம் பண்ணிக்கணும். தர்ம ராசியா இருந்ததுன்னா மேசம், சிம்மம் இதா இருந்ததுன்னா தனுசா இருந்தால் எவ்வளவு தூரம் தர்மம் செய்யணும், யாருக்கு எப்படி செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சீங்கன்னா அதுக்கு விடை கிடைக்கும். இதே பொருள் ராசியாக இருந்தால் என்ன பண்ணலாம்? ரிஷபம், கன்னி, மகரம் பொருள் ராசியாக இருந்தால் இதில் ஒரு பலவீனமான கிரகம் இருக்கிறது பொருட்கள். நீங்கள் பொருட்களாக கொடுக்கணும். ஒரு ட்ரெஸ்ஸு கொடுக்கறது, ஒரு செருப்பு வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான பொருட்கள்னு இருக்கும் இல்லையா, அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள், அதை தானம் செய்யணும். அது என்ன மாதிரியான பொருட்கள் என்ன பண்ணிக்கணுங்க, இந்த பாவக ரீதியாக கணக்கு பண்ணி எடுத்துக்கணும். இதில் நிறைய விஷயங்களை நம்ம கொண்டு வரணும். நான் முதல்ல லக்கணத்துக்கு எந்த வீட்டுக்குடையவர், எந்த வீட்டில் எந்த பாவகத்தில் இருக்கிறாரு, அது தத்துவத்தில் என்ன, காலபுருஷ தத்துவத்தில் என்ன, அப்போ இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணுங்க, கணக்கு பண்ணி கரெக்டாக பரிகாரம் பண்ணிங்கன்னா எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும் கண்ட்ரோலுக்கு வரும். அடுத்து நான் சொல்கிற விஷயம்னா இதெல்லாம் நம்ம செய்கிறதுனால ஒரு சில பேருக்கு அதாங்க சார்,
இப்போ என்ன தெரியுங்களா, ஒரு சில பேருக்கு பரிகாரம் பண்ணோன்னு ஒரே மாதத்தில் பலன் கிடைக்கணும். வருவாங்க, சார் நீங்கள் சொன்ன கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம், இன்னும் எனக்கு சரியாகலையுமாங்க. அப்படியெல்லாம் உங்களுக்கு அப்படி சரியாகாது. அதாவது ஒரு பரிகாரம், கோவில் பரிகாரம் அப்படின்னா அதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்து வாழ்வியல் பரிகாரங்களையும் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ரெண்டையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதுக்கான நல்லது நடக்கிற ஒரு காலம் கண்டிப்பாக வரும். மினிமம் ஒரு வருஷத்துக்கு செஞ்சீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷத்துலையாச்சும் கிடைச்சிரும். ஒரு சில பேருக்கு ஒரு வருஷத்துக்கு உள்ளாரையும் கிடைக்கலாம். ஒரு சில பேர் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அடுத்து ஒரு வருஷம் வருது இல்லைங்களா, அந்த ஒரு வருஷத்துல என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சே தீரும். ஆனால் சொன்ன பரிகாரம் என்ன பண்ணணும்? சீரும் சிறப்போடும் என்ன சொல்லுவாங்க, சீரும் சிறப்போடு வாழ்க மாதிரி சீரும் சிறப்போடும் பரிகாரத்தை செய்யணும். பரிகாரத்தை செய்யணும், நம்பிக்கையோடு செய்யணும். மனம் திடத்தோடு நம்பிக்கையோடு செய்கின்ற பரிகாரங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். அது ஒரு வருஷம் லேட் ஆனாலும் கூட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அதனுடைய பலன் நீங்கள் வேறு விதமாக அனுபவிப்பீங்க. நேற்று ஜாதகம் பார்த்தவர் ஒருத்தர், சார் நான் 2 கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் சார், 2 கோயிலுக்கு போயிட்டு வர எனக்கு நல்லதாக நடந்துக்கிட்டு இருக்குது சார், போங்க. ஏன்னா அது சொல்கிறாரு, முடக்கு கோவில் திதி கோயில் போனால் நல்லா இருக்குதுங்க சார், போயிட்டு வாங்க சார், தொடர்ச்சியாக போயிட்டு வந்துட்டேன், சூப்பராக இருக்குதுங்க சார், சூப்பர் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. சார் மொட்டை அடிச்சேங்க சார், நல்லா இருக்குது சார், அடிச்சுக்கிட்டே இருக்கேன். கேட்டால் நான் ஒரு மாதம் ஒருக்கா அடிக்கிறேங்க சார், எனக்கு அதான் வேலைங்க அப்படிங்கிறார். அப்போ என்னதுங்க, அப்போ நம்ம என்னன்னா ஒரு பரிகாரத்தை நம்பியோடு செஞ்சோம்னா பலன் கிடைக்கும். அதுலேயும் சார் நான் இப்போ வந்து ஒருத்தருக்கு நான் திசா புத்தி வச்சு நான் சொல்லிடுவேன், ஒருத்தருக்கு பரிகாரம் செஞ்சால் அந்த திசா புத்தி அடிப்படையில் உங்களுக்கு உடனடியாக கிடைக்குமா இல்லை எப்போ கிடைக்கும், இப்போ உங்களுக்கு என்ன நடந்திருக்கும், அந்த திசா புத்தி அந்தரத்தை வச்சு உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு கூட நான் சொல்ல முடியும். சரிங்களா, கண்டிப்பாக சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து நம்ம டீமில் வந்து யாராச்சும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு என்ன அந்த பேப்பர்லாம் பார்க்கல, அதில் ஒரு 25வது நம்பராக என்ன நம்பர் எழுதிருக்குன்னு பாருங்கள். 25 வேணாம், 27வது. ஸோ அவங்க ஜாதகத்தை பார்த்து ஒரு சின்ன அனலைஸ். 27 நீ 27வது கருத்தரங்க தானே. ஏன்னா பிரபஞ்சம் என்ன சொல்லுதோ அதுதான் நாம செய்ய முடியும். உங்களுக்கு இன்னைக்கு யாருக்கு இடம் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். ஜெயபிரகாஷ் யாருங்க? ஐயோ ஓகே. ஏன்னா நம்ம வந்து பிரபஞ்சம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் நம்ம செய்யணும். சரிங்களா, அப்போ ஜெயபிரகாஷ் அவருடைய ஜாதகம் ஒரு சின்ன ஒரு விஷயம். இவங்களுக்கு இந்த திசாபுத்தி அந்தரத்தினுடைய அடிப்படையில், திசாபுத்தி எல்லாம் நடக்கும் இல்லையா, அந்த இதனுடைய அடிப்படையில் கடந்த 2.5 வருடத்தில் என்ன நடந்திருக்கும், ஒரு கடந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும்ல, அது இப்போ அடுத்து வரக்கூடிய இப்போ நடந்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் திசாபுத்தி அந்தரத்தினுடைய சூட்சமுடைய அடிப்படையில் சொல்கிறேன். கரெக்டாக இல்லையான்னு நீங்களே சொல்லிடுங்க. ஜாதகமே இல்லைன்னா இப்படி சொல்கிறது உங்களுக்கு. சரி, அப்போ உட்காருங்க, பரவாயில்ல. உங்களுக்கு அது அதிர்ஷ்டம் வந்து பாரு, பிங்க் கலர் ட்ரெஸ்ஸோடு தான் வந்திருக்கிறாரு. சரி ஓகே, நாம் அடுத்த விஷயத்துக்கு வருவோம். வேற ஒரு ஜாதகம் சொல்லுங்க. அது பிரசன்னம், அது அப்புறம் ஒரு நம்ம ஜாதகத்தை தான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பிரசன்னத்தில் போட்டு நம்ம அடுத்த முடிவுக்கு வருவோம். அடுத்து 18 முருகேசன் பெறும். சரி ஐயா, அது வந்துருச்சு. ஐயா ஜாதகம் இருக்குதா? சரி ஓகே, எனக்கு அதெல்லாம் வேணாங்க. டேட் ஆஃப் பர்த், டைமு. இதெல்லாம் நாங்கள் வாடிக்கையாளர்கள் சொல்லும்போது வியந்து, அதாவது என்ன இப்படியெல்லாம் சொல்ல முடியுமா அந்த விஷயத்தை அப்படிங்கிற அளவுக்கு பாராட்டி இருக்கிறாங்க. அதனால வந்து சொல்றோம், பாருங்க. பேர் டேட் ஆஃப் பர்த்துங்க 1/7/1954 எத்தனைங்க? 1/7ங்களா? 1/7/1954 5:30. என் பிறந்த ஊருங்க? ஓகேங்க. நீங்கள் பிறந்த லக்கணம் மிதுனம், மிதுன லக்கணம், மிதுன ராசி,
நட்சத்திரம் வந்து புனர்பூசம் 1ஆம் பாதம். நீங்கள் சுக்கிர திசை வந்து ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. இப்போ வந்து சனி புத்தி போயிட்டுருக்கு. ஓகே. ஓகேங்க சார். நான் ஒரு தோராயமாக இந்த சனி புத்தி வந்து பார்த்தீங்கன்னா 2027 6வது மாதம் வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த சனி புத்திக்கு முன்னால் என்ன புத்தி நடந்திருக்கும்? குரு புத்தி நடந்திருக்கு. இந்த குரு புத்தி சனி புத்தி இதனுடைய சார அமைப்புகள் அடிப்படையிலைங்க குரு திருவாதிரையில் இருக்காருங்க, சனி பகவான் வந்து சுவாதியில் இருக்கார். சரி, ராகு சாரம் வாங்கியிருக்கார். ஓகே. சுக்கிர திசை சுக்கிரன் வந்து ஆயில்யத்தில் இருக்கிறாருங்க. ஆமாம். ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் வக்கரமா இருக்காரு இல்லைங்களா? சனி வக்கரம், புதன் வக்கரம். ஓகே, மூணுமே வக்கரம். இல்லை, அது பார்த்துட்டு இருக்கேன். சரிங்க. ஸோ இப்போ கடைசியாக நடந்த புத்தி வந்து உங்களுக்கு குரு புத்தி போயிருக்கு, இப்போ சனி புத்தி போயிருக்கு. இப்போ ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்த 2022 to 24 எண்டுக்குள்ளே ஸோ இந்த புத்தி நடந்திருக்கு. என்ன புத்திங்க? இந்த குரு புத்தி நடந்திருக்குங்க சார். ஆமாம். இந்த காலங்கள் வந்து என்ன அப்படின்னா, இந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து வெறுமனே இருக்க வேண்டிய காலமும் அப்படிங்கிறாங்க. வெறுமனேனா என்ன சொல்கிறதுங்க? சும்மா இருக்கிற காலங்கன்னு சொல்கிறாங்க. எஸ் ஆர் நோ? அது விஷயம் இல்லைங்க. நான் சொன்ன இந்த புத்திகள் அடிப்படையில் இந்த வருஷத்தில் சும்மா இருக்கிறீங்க. சரிங்களா? சும்மா தான் இருக்கிறீங்க. உங்களை நான் பார்த்தது கிடையாது, உங்கள் ஜாதகம் உங்களை பற்றி தெரியாது, எதுவும் தெரியாது. ஏன்னா மற்றவங்கள மாதிரி 4 ஆளை செட்டப் பண்ணி வச்சுட்டு நம்ம பேசுகிற ஆள் கிடையாது. சரிங்களா? உண்மையை உரைக்க சொல்கிறது. அப்போ சும்மா தான் அந்த புத்திகளை பொறுத்த வரைக்கும் 2022க்கு மேலே 24 வரைக்கும் நம்ம சும்மா தான் இருக்கும். சும்மா இருந்ததா நல்லது. சும்மா இல்லைன்னா நம்மளை கடவுள் என்ன பண்ணிட்டு போயிருப்பாருங்க, இழுத்துட்டு போயிருப்பார். ஏன்னா அது ஒரு சில விஷயங்கள் அந்த சூத்தமத்தில் இருக்கு. அப்போ இங்கே சும்மா இருக்கணுங்கிறதா விதி. ஓகேங்களா? அந்த புத்திகள் அதை தான் சொல்லுது, சும்மா இருக்கணுங்கிற விதி. ஆனால் இதில் இன்னொரு விஷயங்கள் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் உங்களுக்கு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அது என்ன மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து சொல்ல போனோம்னா இப்போ குரு திசையுடைய இந்த நான் சொன்ன காலகட்டங்கள் இருக்கு இல்லையா, இந்த 22ல இருந்து 24க்குள்ள இந்த புத்தி நடந்துச்சு இல்லைங்களா, இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முதல் குழந்தை, ஓகேங்களா, உங்களுடைய முதல் குழந்தை சார்ந்த ஒரு நல்ல விஷயங்களும் நடந்திருக்கும். அதாவது உங்களுடைய முதல் குழந்தைக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் எடுத்துக்கலாம். ஒன்று நீங்கள் முதல் குழந்தை கூடயே போய் இருந்திருக்கலாம்,
அது முளந்து உங்கோட இருந்திருக்கலாம். இந்த மாதிரி முதல் குழந்தையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லா நாளும் சொல்லலை, மொத்தமாலாம் சொல்லலை, வெளியே இருக்கலாம், அதெல்லாம் நமக்கு விஷயம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலங்கள் உடைய குழந்தையுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மை ஒன்று வந்திருக்கும். இல்லைன்னா நான் சொல்றது எல்லா நாளும் கிடையாது, அந்த 3 வருஷமே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட இடைவெளி, குறிப்பிட்ட காலம், ஒரு 3 மாதம் 4 மாதம் அந்த மாதிரி உங்கள் குழந்தையோட சேர்ந்து இருந்திருக்கலாம். அல்லது அந்த இடையில ஒரு மாசத்துல ஏதாவது குழந்தைக்கு ஒரு விஷயங்கள் நடந்திருக்கலாம். அல்லது உங்களுடைய குழந்தை ஃபாரின் கண்ட்ரிலையோ அல்லது பிறந்த உங்கள் இடத்த விட்டு தூரமாக போகக்கூடிய வாய்ப்புகளும் இருந்திருக்கலாம். அது வந்து ஃபுல்லாக கிடையாது, ஏதாவது ஒரு 3 மாதம் 4 மாதம் அந்த கேப்பில் நடந்திருக்கும். அந்த மாதிரி என்ன நடந்துச்சு உங்களுக்கு? அந்த மாதிரி வரல. பையன் எங்கே பண்ணுறாருங்க? எங்கே இருக்காருங்க? பக்கத்தில் இருக்காரு. சரி, ஓகே, மாடியில் இருக்கிறேங்க. சரி, அந்த பையனுக்கு ஏதாச்சும் சுப நிகழ்வுகள் அப்படின்னா அவர் சம்பந்தமான விஷயங்கள் எந்த ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கலை. நான் சொல்றது 2 வருஷம் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஒரு 3 மாதம் 4 மாதம் அந்த கேப்பில் அந்த மாதிரி இது நடக்கலை. சரி, அடுத்து இந்த 3 மாதம் 4 மாதம் கேப் சொல்கிறேன் இல்லைங்களா, இதில் 5ஆம் இடம் சார்ந்த இன்னொரு விஷயம் நடந்திருக்கும். இந்த காலகட்டங்களில் அதிகமாக குலதெய்வம் கோயிலுக்கு, இப்போ 5ஆம் இடம் இது நடக்கலைன்னா அடுத்து குலதெய்வம். ஸோ அதிகமாக இந்த 3-4 மாதங்கள் ஏதாச்சும் குலதெய்வத்துக்கு வந்து வழிபாடுகள் பண்ணுறதோ, அல்லது குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஏதாச்சும் நம்முடைய பிரார்த்தனைகள் நிறைவேற்றிக்கிறதோ, அல்லது குலதெய்வம் கோயிலில் ஏதாச்சும் ஒரு இடிச்சு கட்டுறதோ, அந்த மாதிரி குலதெய்வம் சார்ந்த ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வு 2 வருஷம் சொல்ல இடைப்பட்ட ஒரு 3 மாதம் 4 மாதம் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். அது என்ன? சரிங்க, எல்லாருமே குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதா அதை இல்லைன்னு சொல்ல. அப்போ அந்த குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் அந்த காலகட்டத்தை சொல்ல, இப்போ சொல்லலை நான் உங்களுக்கு. 22 to 24 சமயங்களில் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கும். அந்த குலதெய்வத்துக்கு ஏதாச்சும் செஞ்சீங்களா? அந்த மாதிரி எதுவும் செய்யல, போயிட்டு தான் வந்திருக்கீங்களா? போயிட்டு வந்திருக்கு. அதான் என்ன கொடுத்தீங்க? புரியலைங்க. அதான் எவ்வளோ ரூபாய் கொடுத்தீங்க? அது எனக்கு தெரியாதுங்க. இப்போ 5ஆம் இடம் இந்த பாவகம் இயங்கவில்லை என்றால் குலதெய்வம் சார்ந்து ஏதோ ஒன்று செஞ்சிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி செஞ்சீங்களோ இல்லை எனக்கு தெரியாது. அப்போ 5ஆம் இடம் குழந்தை இல்லை அப்படின்னா குழந்தை சார்ந்த நடக்க அடுத்து என்ன இருக்குது? 5ஆம் பாவத்தில் குலதெய்வம் அணுகு. அதுக்காக ஃபுல்லாக நான் சொல்லலை, 2 வருஷமே சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட ஒரு அந்த 3 மாதம் ஏதோ ஒரு டைமில் நீங்கள் கட்டாயமாக என்ன பண்ணியிருப்பீங்க? அந்த குலதெய்வம் சார்ந்த விஷயத்துக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருப்பீங்க. ஒரு நன்கொடைனா, அப்போ நன்கொடை கொடுக்கறது இதுக்கு முன்னால் கொடுத்தீங்களோன்னு எனக்கு தெரியாது. கொடுத்தீங்களா? சொல்லுங்க. ஒன்றுலையே ஒன்று நடந்தே தீரணும், அதான் விஷயம். இதுக்கு முன்னாடி அவர் எப்போ வேணாலும் கொடுக்காம இருந்திருக்கலாம், அவர் கொடுத்ததே இல்லைங்கிறார். ஆனால் இப்போ கொடுத்துருக்காரு. என்ன காரணம்? என்ன காரணம்? அவர் குலதெய்வ கோயில் கொடுத்து நம்ம கண்டுபிடிக்கலையே, எப்படி கண்டுபிடிச்சோம்? ஓகேங்களா, சொல்கிறேங்க. அது நமக்கு தேவையில்லைங்க. அவர் சும்மா இருந்தாரு முதலே கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்று குழந்தை சார்ந்த விஷயங்களோ அந்த பாவகம் சார்ந்த விஷயம் சொல்லுவோம் இல்லையா, அந்த குலதெய்வத்துக்கு கொடுக்குற டொனேஷன் இதுக்கு முன்னாடி அவர் கொடுத்துருக்க மாட்டார். இப்போ ஒரு 5000 10,000 கொடுத்துருப்பார் இல்லையா? எவ்வளோ கொடுத்தீங்க? இருக்கு கேட்டுக்குவோம், எவ்வளோ கொடுத்தீங்க? சரி, எப்படியோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களா? கொடுத்தது இல்லை. அப்போ கொடுத்துருக்காருல்ல, அப்போ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஒன்று குழந்தை சார்ந்த விஷயம், இல்லைன்னா குல தெய்வம் சார்ந்த விஷயம், ரெண்டுல ஏதோ ஒன்று நடந்து ஆகணும். ஏன்னா குரு புத்தி இல்லையா? அப்போ நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும்? அந்த விஷயங்களை நிச்சயமாக செய்திருக்க வேண்டுங்கிறத என்ன சொல்லுதுங்க இந்த விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லுது. அப்போது அது நான் வந்து 2 வருஷமே நான் சொல்லலை, 2 வருஷம் சும்மா இருக்கிறான்னு சொல்லியாச்சு, அது கரெக்ட். இது வந்து குறிப்பிட்ட மாதிரி அந்த சின்ன சின்ன சொல்லுவாங்களா, சின்ன சின்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்து இருக்கும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்போ டொனேஷன் கொடுத்து என்னால் சொல்ல முடியும்? நீங்கள் சொல்லாமே என்னால் சொல்ல முடியும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? அந்த அந்தரத்தை ஆலோசனை பண்ணி நான் சொல்ல முடியும். எந்த கால டொனேஷன் கொடுத்துருப்பீங்க, செஞ்சுருக்கீங்க, அது எந்த காலத்தில் எந்த குறிப்பிட்ட மாதத்தில் நீங்கள் கொடுத்துருப்பீங்கன்னு சொல்ல முடியும். இதெல்லாம் நம்ம கிளைண்ட் சொன்னி, சார் எப்படி சார் கரெக்டான டைமை சொல்கிறீங்க அப்படின்ட்டு, அது திசா புத்தி அந்தரமும் சூட்சமும் பிராணநாதன் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே போனோம்னா அவங்களுக்கு எப்போ அந்த காரியங்கள் நடந்திருக்கும், எப்போ அது மாதிரி விஷயங்கள் நடக்குங்கிறத தெல்ல தெளிவாக சொல்ல முடியும். அது சொல்ல முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நிச்சயமாக ஏதோ ஒன்று நடந்தே தீரணும் அந்த பாவகத்தில், அதான் இங்கே சொல்லக்கூடிய ஒரு ரிசல்ட். ஆனால் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த 3 அந்த குறிப்பிட்ட அந்த மாதத்தை தவிர மற்ற 2 வருஷம் அப்படிங்கிறது நமக்கு சும்மா தான். பாருங்க, அவர் சும்மா இருந்தாலுமே ஏதோ ஒன்று செஞ்சுருக்காரு பாருங்க. சும்மா இருந்தாலும் பணம் கொடுத்துருக்காருல்ல, நம்ம அப்போ சும்மா இருக்கிறவருக்கு பணம் எங்கிருந்து வந்துச்சு? அதான கேள்வி நமக்கு உங்களுக்கு. அப்போது இது போன்ற ஒரு சில விஷயங்கள் அந்தந்த தருணங்களில் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் என்ன ஆகும், நடக்கும் அப்படிங்கிறது தான் விதி. அப்போது நம்ம வந்து அதில் திசா புத்தி அஞ்சரம் சூட்சமும் காரணம் என்ன போகணுங்க, பிராணநாதன் வரைக்கும் போய் எடுத்து இவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்லது நடக்கும், இந்த காலகட்டத்தில் அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லிவிட முடியும். எத்தனை ஜாதத்தை கொண்டு வந்தாலும் போதுண்ணா, இந்த திசா புத்தி அந்தரம் சூட்சமத்தை வச்சு உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கிறத என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். என்னால் சொல்ல முடியும் இல்லை, இந்த பிரபஞ்சத்தின் துணையோடு சொல்ல முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு.
சரிங்களா? என்றைக்குமே வந்து ஒரு விஷயங்கள் வந்து நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. அந்த விஷயங்கள் நடந்தே ஆக வேண்டும் தான் விதி இருக்கு. இருங்க வரேங்க. அதே மாதிரி சார் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த 2022 to 24 முடியறதுக்குள்ள 12ஆம் இடம் சார்ந்த ஒரு நிகழ்வுகளை கண்டிப்பாக நீங்கள் அனுபவித்தே தீர்ந்திருக்கணும். 12ஆம் இடம்னா என்ன சொல்லுவாங்க? ஒன்று 12ஆம் இடம் விரயம் இருக்குது. விரயம்னா என்ன சொல்லுவோம்? விரயம்னா சுபவரி இருக்குது, விரயம்னா அசுப விரயம் இருக்குது. ஓகேங்களா? இவர் சும்மா தான் இருந்தார், அது வேற விஷயம் நமக்கு. ஆனால் ஒரு சுப விரயத்தையோ அசுப விரயத்தையோ நான் சொல்கிறேன் 2 வருஷம் சொல்ல, அந்த குறிப்பிட்ட 3 மாதம் சொல்லணும் இல்லைங்களா? அது எந்த மாதம்னு இப்போ நான் கணக்கு போட்டு சொல்ல முடியாது, டைம் இல்லை. அந்த குறிப்பிட்ட 3 மாதம் 4 மாதத்துக்குள்ள அந்த மாதம் அக்யூரேட்டாக தெரியும். ஆனால் அதை நம்ம கணக்கு போட்டு தான் சொல்லணும். ஆனால் இந்த காலகட்டங்களில் 12ஆம் இடம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒன்று இங்கே இருக்கும். 12ஆம் இடம் என்ன சொல்லுவாங்க? விரயம். அது சுப விரயமாகவும் இருக்கலாம், அசுப விரயமாகவும் இருக்கலாம். அப்போ சுப விரயம்னா என்ன சொல்லுவோம்? ஒரு ஏதாச்சும் ஒரு இடத்த வாங்குறது, ஒரு வீட்டை வாங்குறது, ஒரு வண்டி வாகனத்தை வாங்குறது, இந்த மாதிரி பெருசாக இல்லை ஒன்று வாங்குறது அல்லது அதுக்கான ஒரு சின்ன செலவை செய்கிறது, அந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கலாம். இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் செலவு நடந்திருக்கலாம். ஹாஸ்பிட்டல் செலவுனா எதுங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு 3 நாள் 4 நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, அல்லது ஹாஸ்பிட்டலில் போய் ஏதாச்சும் நம்ம மருந்து மாத்திரை வாங்கி சேர்றது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வுகளும் ஃபுல்லாக நடந்திருக்காது. ஒரு ஜஸ்ட் ஒரு 2 months 3 months அந்த கேப்பில் நடந்திருக்கும். அந்த மாதிரி என்ன நிகழ்வு நடந்துச்சு உங்களுக்கு? நடக்கலை. விரயம் ஒன்றும் நடக்கலை. 3 மாதம் 4 மாதத்தில் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். அந்த மாதிரி சரி அடுத்து வரும். அப்போ அது வரலைன்னா அடுத்த பாவத்துக்கு போகணும். 12ஆம் பாவத்தில் என்ன இருக்குது? விரயங்கள் இல்லை, அது விட்டுட்டோம். அடுத்து என்ன விடுவோம்? 12ஆம் இடங்கிறது வெளிநாடு வெளி மாநிலங்கள் சம்பந்தமான விஷயம், கொஞ்சம் தூரமாக போயிட்டு வர்றது அப்படின்னு சொல்கிறது. ஒரு டூர் மாதிரி போயிட்டு வர்றது 12ஆம் இடம்னா ட்ராவல்ஸ் அதிகமாக பண்ணுறது அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? இங்கிருந்து ஒரு 100 200 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் அந்த மாதிரி தள்ளி இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு வெளியே சென்று வரக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டம். அது எல்லா காலகட்டமும் சொல்லலை, அது ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஒரு 3 மாதம் 4 மாத காலத்தில் பயணங்கள் நடந்துச்சுங்களா? திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டீங்க. இதுக்குன்னு ஒரு அதான் சொல்லுங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட காலங்கள் இருக்குது. அப்போ திருச்செந்தூர் போதுனா சின்ன விஷயமா? இங்கேருந்து போயிட்டு வரணும். அதாங்க நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஒரு பயணங்கள் நிறையா இருந்திருக்கும். ஆனால் அது எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா நேரத்துலையும் இருந்திருக்காது. பார்த்தீங்கன்னா கம்முன்னு தான் இருந்திருப்பார். இந்த 2 வருஷத்துக்குள்ளே அந்த நான் சொன்ன 22 to 24 சும்மா தான் இருந்திருப்பார். அதில் குறிப்பிட்ட மாதிரி ஒரு 2-3 மாதம் வரும் பார்த்தீங்களா, சம்மந்தமே இருக்காது. திடீர்னு அந்த 2-3 மாதம் ட்ராவலாக சுற்றிட்டு இருந்திருப்பார். உண்மையா இல்லைங்களா? அதுதான் உண்மை. புரியுதுங்களா? அப்போது ஒரு காரியங்களில் கண்டிப்பாக அது நடந்தேறும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த பாவக ரீதியான ஒரு விஷயங்களை நீங்கள் செய்தே ஆக வேண்டும் என்ற விதியும் இருக்கிறது. ஓகேங்களா? அப்போ அவருக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு? சும்மா இருந்திருக்கிறாரு, குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாரு. ரெண்டாவது அந்த குறிப்பிட்ட காலங்களில் நிறைய பயணங்களை செய்திருக்கிறார். 12ஆம் இடம் விரயம் செய்யணும் கிடையாதுங்க, பயணம் செய்தாலும் அது என்னங்க அந்த வேலை தான். அப்போ இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதா என்ன சொல்கிறதுங்க, அந்த பலன்கள் நடக்கும் என்ற உறுதித்தன்மை. ஓகேங்களா? இப்போ நடந்திருக்கு இல்லையா? இனிமேல் உங்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு சொல்ல முடியும். அது இப்போ டைம் கிடையாது, அதுக்கு ஒரு அனலைஸ் பண்ணணும். இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% தான் தோராயமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். இன்னும் நம்ம உள்ள முழுசாக போய் ஆராய்ச்சி பண்ணோம்னா, இப்போ நான் திசா புத்தி அந்தரம் வரைக்கும் தான் போயிருக்கேன். இந்த சூட்சமநாதன் பிராணநாதனுக்குள்ளே போனோம்னா இது எந்த காலகட்டத்தில் நீங்கள் போயிட்டு வந்தீங்க, இந்த மாதத்துக்குள்ளே தான் போயிட்டு வந்திருப்பீங்கன்னு வரைக்கும் சொல்ல முடியும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் திருச்செந்தூர் போனால் இந்த மாதிரி சொல்கிறீங்க இல்லையா, எந்த காலகட்டங்களில் நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்கிறத ஒரு என்ன சொல்கிறதுங்க 100% நம்மளால் சொல்ல முடியும். சரி, அதான் சொல்கிறேங்க, அது காலங்களே என்னால் சொல்ல முடியும்னு சொல்கிறேங்க. அதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அதே மாதிரி தான் உங்களுக்கு 2023 எடுத்துக்கோங்க, 2024 எடுத்துக்கோங்க. அந்த 23 24 செக் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது ஒரு 2-3 மாதம், 2023 ஒரு 2-3 மாதம், 2024 ஒரு 2-3 மாதம், இந்த மாதங்களில் கூட அது சும்மா இருந்திருப்பீங்க. அந்த 2 மாதமும் 3 மாதமும் திடீர்னு பார்த்தீங்கன்னா வெளியே கிளம்பி போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாயிருக்கும். உண்டா இல்லைங்களா? அவ்வளோதான். சரிங்களா? அப்போது அது சம்மந்தமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும்.
ஜாதகத்தில் நான் அடிக்கடி சொல்ற விஷயம்னா, பரிகாரங்கள் செய்கின்றீர்கள் இல்லை என்று சொல்லவில்லை, எந்த பரிகாரங்களை எப்பொழுது செய்தால் பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்குங்க, நாங்கள் ஜாதக பலன் ஆய்வு பண்ணுறது கூட 32 ஜாதக பலன்களை ஆய்வு பண்ணுறோம். 32 ப்ராக்டிக்கலாக 32 ஆய்வுகளை நாங்கள் பண்ணுறோம். இந்த 32 ஆய்வுகளுக்கும் பலன் பரிகாரம் சொல்லுவோம். அதில் முக்கியமாக நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, எந்த காலகட்டத்தில் என்ன மக்களுடைய தேவை தானே, இந்த என்ன பிரச்சனை அதை சொல்லணும், இந்த என்ன பிரச்சனை அது எந்த காலகட்டத்தில் நடந்திருக்கணும் அதையும் சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை தீர்வுக்கான காலம் என்னன்னு நம்ம சொல்லணும். சொல்லணும் இல்லைங்களா? அப்போது அது மட்டும் இல்லாமல் இந்த காலங்களில் என்ன பரிகாரம் செய்தால் அதற்கான விடை கிடைக்கணுங்கிறதையும் சொல்லணும். ஏன்னா மக்களை வந்து மொத்தமாக என்ன பண்ணக்கூடாதுங்க, அலைக்கழிக்கக்கூடாது. திதி கோயிலுக்கு போகிறீங்களா, முடக்கு கோயிலுக்கு போயிடுறீங்களா, திசா புத்தி அஞ்சரம் சூட்சமநாதன கணக்கில் வச்சுக்கிட்டு திதி கோயிலுக்கு இப்போ போனால் பலன் கிடைக்கும், முடக்கு கோயிலுக்கு இப்போ போனால் பலன் கிடைக்கும், வாழ்வியல் பரிகாரங்களை இப்போ செஞ்சீங்கன்னா பலன் கிடைக்குங்கிறத சொல்ல முடியும். சேலஞ்சாகவே சொல்லுவோம் உங்களுக்கு, இந்த நிகழ்வுகள் நடக்காமல் போவதற்கு வாய்ப்புகளே கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் சொல்லவில்லை, இந்த பிரபஞ்சம் எனக்கு சொல்கிறது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளவுதானே தவிர நான் அப்படிங்கிற விஷயத்தை நான் இங்கே சொல்லவே இல்லை. பிரபஞ்சம் இறைநிலையும் எனக்கு கொடுக்கின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். சரிங்களா? வெளியாச்சுங்க. ஓகே, சந்தோஷம், நல்ல விஷயம்தான். நான் அது இந்த வருஷத்தை சொல்லணும், 24ஓட முடிச்சிட்டேன். 24க்கு அப்புறம் பலனுக்கு நான் வரவே இல்லை. அது 25 இதுக்குள்ளே நான் வரல. இதுக்குள்ளேயும் போய் நம்மளால் அது என்ன மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கிறதோ நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கு இப்போ டைம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக நடக்க வேண்டிய நிகழ்வுகள் நடந்து தான் தீரும். அந்த பாவக ரீதியான நிகழ்வுகள் நடக்காமல் போவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? ஒன்று இல்லைன்னா இன்னொன்று அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய விஷயம் நடக்கும், இல்லைன்னு யாராலையும் மறுக்கவே முடியாது. சரிங்களா? நன்றி. நீங்கள் இந்த வாழ்வியல் சொல்லுங்கள். என்னங்க, அது ரெண்டாவது விஷயம். அவருக்கு கோயிலுக்கு போகிறாரு போகாதுங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் அவர் கோயிலுக்கு போனால் நல்லது நடக்கும், அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அவர் கோயிலுக்கு போனால் நன்மைகள் நிச்சயமாக அவருக்கு நடக்கும். அதுக்குன்னு ஒரு சூட்சம கணக்குகள் வந்து கடவுள் வந்து அங்கே கொடுத்துருக்கிறார். அந்த கணக்குகள் படி நடந்தோம்னா அவருக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். சரிங்களா? சரிங்களாங்க சார்? ஓகே. ஸோ வகுப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கருத்தரங்கில் இது போன்ற ஒரு கிளாஸு ஒரு அரை மணி நேரம் போட்டு ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு இது நடந்திருக்கும் நடந்திருக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் ஏன்னா நம்ம வந்துங்க எத்தனையோ மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உண்மைத்தன்மை மக்களுக்கு தெரியணும். ஏன்னா எந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியுமா, ஜோதிடர்களால் சொல்ல முடியுமா அப்படிங்கிற நிறைய கேள்வி இருக்கு. ஏன்னா என்ன நடந்து சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்மளால சொல்ல முடியும். ஜோதிடத்தில் இல்லாத விஷயங்களே கிடையாது. அது எப்போ நடக்குங்கிறது தான். பரிகாரம் பண்ணால் ஒன்றே நடக்கலாம், யாரும் எதிர்பார்க்க வேணாம். பரிகாரம் செய்தாலும் எப்பொழுது அந்த காரியம் நடக்க வேண்டும். ஒருத்தருக்கு வீடு கட்டணும், எப்போ கட்டுவாங்க, ஒருத்தருக்கு வருமானம் வரும், எப்போ வரும், எல்லாமே ஜோதிடத்தில் இருக்கு. அப்போ திசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணனை யோசிக்கணும். அந்த 5 ஆய்வு பண்ணிங்கன்னா விட கிடைச்சிடும். சரிங்களா? நன்றி, வணக்கம். சரிங்க. விரயங்கிறது நமக்கு வந்து விரயம்னு வந்துட்டாவே ஒரு பெரிய விரயம் தான். ஒரு மினிமம் ஒரு 10,000 50,000க்கு மேலே செலவு பண்ணுறது ஒரு விரயம். ஓகே. 12ஆம் இடத்துல விரயம் இருக்குது, ஐயா சொன்ன மாதிரி பயணமும் இருக்கிறது. அந்த பயணங்கிறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வேணும். அது எப்போ நடக்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி எடுக்கணும். சரிங்களா? நன்றி. ஆமாம், அதான் விரயம்னா வருமானத்திற்கு அதிகமான செலவினங்கள் ஜாஸ்தி பண்ணுறது. மீறிய செலவு செய்யும், அதுதான் விரயத்தினுடைய அளவீடுகள். விரயத்தில் நல்ல விஷயங்கள் இருக்கு, கெட்ட விஷயங்கள் இருக்கு. இப்போ ஐயாவுக்கு 12ஆம் இடத்துல வந்து என்ன சொன்ன, முதல்ல விரய பண்ண கேட்டோம், இல்லைன்ட்டாரு. அடுத்து என்ன பண்ணோம், பயணத்தை பிடிச்சோம். அந்த பயணத்தை நிறைய டிராவல் பண்ணியிருக்கிறாரு. இது ஒரு கணக்கு. இன்னொரு கணக்கு இருக்குது இல்லை, இதில் என்ன கணக்கு தெரியுங்களா? இந்த 2 வருஷம் நல்லா 12ஆம் இடத்துல தூக்கம் இருக்குது இல்லையா, நிம்மதியாக தூக்கியிருப்பார் மனுஷன். அது ஒன்று அப்படி செஞ்சிருப்பாரு, இல்லை தூக்கம் அதில் வந்திருக்கும், இல்லைன்னா தூக்கம் வந்திருக்கும் வராமல் இருந்திருக்கும். அது 2 ஒன்று தான். 12ஆம் இடம் இயங்குது இல்லையா, ஒன்று தூக்கம் வந்திருக்கும், இல்லை தூக்கம் வராமல் இருந்திருக்கும். 2ல் ஏதோ ஒன்று நடந்திருக்கும், அவ்வளோதான் விஷயம். எது சார் நடந்தது? தூக்கமே இல்லை, அவ்வளோதான் விஷயம். அப்போ அந்த பாவகம் சம்பந்தமான நல்லதோ அல்லது கெட்டதோ ஒன்று கட்டாயமாக நடக்கும் அப்படிங்கிறதா இதில் இருக்கக்கூடிய விஷயம். சரிங்களா? அவ்வளோதான், பார்த்துக்கோங்க என்ன நடக்கும். அவருக்கு அதை தவிர வேற இல்லை, இந்த 2 வருஷத்தில் இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. தட்ஸ் ஆல். ஓகேங்களா? நன்றி. என்ன அமௌண்ட்டு?
சூரியனுக்கு 10, சந்திரனுக்கு 20, செவ்வாய்க்கு 30, புதனுக்கு 70. எழுதுங்க. சந்திரனுக்கு 20, செவ்வாய்க்கு 30, ராகுவுக்கு 40, குருவுக்கு 50, சனிக்கு 60, புதனுக்கு 70, கேதுவுக்கு 80, சுக்கிரனுக்கு 90. கேதுக்கு 80. சரி, அப்படியே ப்ளஸ் பண்ணுற வேண்டியதான். 10னா 100 போட்டாலும் சூரியன் தான் வருவார். 110 போட்டால் 20 சந்திரன் தான் வருவார். அப்படியே கூட்டிக்க வேண்டியதான். சரிங்க, நன்றி. நன்றி.